Hi everyone, welcome you back. So இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம ட்ரையல் பேலன்ஸ்னால் என்ன, அதனுடைய ஸ்பெசிமென் ஃபுல்லாக பார்த்துடணும். அதாவது அதோடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரையல் பேலன்ஸுடைய ஃபார்மேட் அப்படின்னு பார்க்கும்போது சீரியல் நம்பர், நேம் ஆஃப் தி அக்கௌண்ட் ஆர் தி பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிறது கூட நம்ம போட்டுக்கலாம். தென் டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், எழுதுவோம், ரைட். ஸோ இதுதான் அதனுடைய ஃபார்மேட். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லெஜர் அக்கௌண்ட்டுடைய நேச்சர், அது வந்து அசட்ஸா, லயபிலிட்டிஸா, எக்ஸ்பென்சஸா, அல்லது வந்து இன்கமா, இதை பேஸ் பண்ணி டெபிட் பேலன்ஸ் காட்டுமா, கிரெடிட் பேலன்ஸ் காட்டுமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டு வருவோம், போட்டுட்டு வருவோம். ஸோ ஃபைனலி வந்து நமக்கு என்ன ஆகும், ஆன்சர் வந்து டேலி ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடணும். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சுக்கிற ஒரு விதமாக இந்த லெஜர் ஃபுல்லாகவே நமக்கு அசட்டா, லயபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வச்சு சொல்கிறேன். Illustration 1 எடுத்துக்கிறங்க. State whether the balance of each of the following account should be placed in the debit or the credit column of the trial balance. So இந்த லெஜர் பேலன்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு டெபிட் சைடா அல்லது கிரெடிட் சைடு வருமா ட்ரையல் பேலன்ஸில் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் பாருங்கள், சீரியல் நம்பர் ஃபார்மேட் படி போட்டுக்கிறங்க. சீரியல் நம்பர், நேம் ஆஃப் தி அக்கௌண்ட், டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் காலம், ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சன்ட்ரி டெட்டார்ஸ். ஸோ சன்ட்ரி டெட்டார்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நேம் ஆஃப் தி அக்கௌண்ட்டில் எழுதிக்கலாம், சன்ட்ரி டெட்டார்ஸ். ஸோ இது நமக்கு டெபிட் பேலன்ஸில் வருமா, கிரெடிட் பேலன்ஸில் வருமா? ஃபஸ்ட்டு சன்ட்ரி டெட்டார்ஸ்னால் என்ன, டெபிட் பேலன்ஸில் என்ன வரும், கிரெடிட் பேலன்ஸில் என்ன வரும்? ஸோ டெபிட் பேலன்ஸில் நமக்கு அசட்ஸு, உங்களுக்கு ஷார்ட்டாக போட்டுக்கிறேன், நீங்கள் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எழுதி வச்சுக்கிறீங்க. அசட்ஸ், எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு டெபிட் பேலன்ஸில் வரும். கிரெடிட் பேலன்ஸில் என்னென்னலாம் வரும், லயபிலிட்டி, இன்கம் அண்ட் கெயின் அண்ட் ரெவன்யூஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நமக்கு கிரெடிட் பேலன்ஸில் வரும். ஏதோ ஒரு அசட், எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு தெரியும் சொன்னால் அது டெபிட் சைட் போட்டுக்கணும். கிரெடிட் சைடு வந்து லயபிலிட்டிஸ், இன்கம், ஸோ ஏதாவது கெயின் அப்படின்னு சொன்னால் கிரெடிட் சைடில் வந்துடும். ஃபஸ்ட்டு பாருங்கள், சன்ட்ரி டெட்டார். சன்ட்ரி டெட்டார்னால் யார், என்கிட்ட கடனுக்கு வாங்கினவங்க, அவங்கள தான் என்னென்னு சொல்கிறோம், சன்ட்ரி டெட்டார்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். இவங்க நம்மளுடைய அசட், அவங்க நம்மளுடைய என்னது, அசட். ஸோ அசட் எந்த சைடு வரும், டெபிட் சைடு. அசட் எந்த சைடு வரும், டெபிட் சைடு, ரைட். தி நெக்ஸ்ட் இஸ் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு கடனுக்கு கொடுத்தவங்க, அதாவது நான் ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கியிருக்கேன். ஓகேவா? நான் ஒருத்தவங்கள்ட்ட பொருளை கடனுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ அவங்க கிரெடிட்டார்ஸ், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஸோ பொறுப்பு அப்படின்னு சொன்னால் லயபிலிட்டி இது. ஸோ இது எந்த பேலன்ஸ் சைடு வரும், கிரெடிட் பேலன்ஸ் சைடு வரும். ஓகேவா? கிரெடிட் காலத்தில் அந்த அமௌண்ட்டை நம்ம போடுவோம், ரைட். த நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்டை நம்ம கையில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம பேக்கெட்டில் இருக்கக்கூடிய மணி. ஸோ இது நமக்கு அசட். அசட்ஸ்னால் எதில் வரும், டெபிட் சைடு வரும். த நெக்ஸ்ட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய மினிமம் பேலன்ஸை விட சில குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை விட அதிகமாக ஓவராக எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் பேங்க் ஓவர் டிராஃப்ட் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நமக்கு பேங்க் கொடுக்கும்போது, அதாவது அக்கௌண்ட்டில் காசே இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு நீ என்ன பண்ணிக்கலாம், அக்கௌண்ட்டில் காசு இல்லாட்டாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறான். அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். திருப்பி அந்த அமௌண்ட் என்ன பண்ணி ஆகணும், பேங்க் நம்ம ரீபே பண்ணி ஆகணும். ஸோ இது நம்மளுடைய லயபிலிட்டிஸ். ஸோ லயபிலிட்டி இன் த சென்ஸ் எந்த சைடு வரும், கிரெடிட் சைடு வரும். த நெக்ஸ்ட் இஸ் சேலரி. ஸோ சேலரி அப்படின்னு சொன்னால் நம்ம மந்த்லி ஒன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் சேலரி. ஸோ இது நமக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். இது என்னது, நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் எந்த சைடு வரும், டெபிட் சைடு, ரைட். ஸோ டெபிட் சைடில் போட்டாச்சு. த நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலவுடு. நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணுறோம். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் எந்த சைடு வரும், டெபிட் சைடு, ரைட். த நெக்ஸ்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அசட். ஸோ அசட்ஸ் எந்த சைடு வரும், டெபிட் சைடு, ரைட். ஸோ டெபிட் சைடில் நம்ம என்ன பண்ணிடணும், அதை புட் அப் பண்ணிடணும். த நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லும்போது அசட்ஸ் ஃபுல்லாகவே டெபிட் சைடு. ஸோ சிம்பிளி இவ்வளோ தான். இது நமக்கு நியூமரிக் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் வந்து டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸில் வந்து நம்ம புட் அப் பண்ணிகிட்டே வர போகிறோம். தென் ஃபைனலி டோட்டல் பண்ண போகிறோம். தென் ஆன்சர் வந்து டேலி ஆயிரும். ஸோ டேலி ஆகலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும்போது சொல்கிறோம், ரைட். ஸோ சிம்பிளி இவ்வளோ தான். த நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 2 பாருங்கள். From the following balances extracted from the books of Raju, a trader on automobile. ஸோ இவங்க யாருடைய புக்ஸை நம்ம இதை விட போகிறோம், ராஜுடைய புக். இவர் யார், ஒரு ஆட்டோமொபைல் ட்ரேடர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ்
as on 31st March 2017. So 31st March 2017க்கான ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ ட்ரையல் பேலன்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர்ஸில் கேஷ் இன் ஹேண்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ட்ரையல் பேலன்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன் எப்போவுமே எழுதும்போது யாருடைய புக்கோ ஸோ அவங்களுடைய புக்கை மென்ஷன் பண்ணும். இந்த புக்ஸ் ஆஃப் யாருடையது? ராஜு. ஓகே, ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் as on 31st March 2017. தென் சீரியல் நம்பர், நேம் ஆஃப் தி அக்கௌண்ட், லெஜர் ஃபோலியோ நம்பர், டெபிட் பேலன்ஸ் ரூபி சைன் போட்டுக்கிறீங்க. தென் கிரெடிட் பேலன்ஸ் ரூபி சைன் ஆல்சோ யூ ஹேவ் டு புட் இட், ரைட்? சரி, இப்போ நம்ம இந்த லெஜர் அக்கௌண்ட்டை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எது எந்த பக்கம் வரும் அப்படிங்கிறது. கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம கையில் இருக்கக்கூடிய, நம்ம பாக்கெட்டில் இருக்கக்கூடிய கேஷ் மணி. ஸோ இது நமக்கு அசெட். ஸோ அசெட்ஸ் ஃபுல்லாகவே எந்த பக்கம் வரும்? டெபிட் சைடில் வரும். ஸோ டெபிட் பேலன்ஸில் போட்டிருக்காங்களா? கேஷ் இன் ஹேண்ட் எழுதி அதுக்கு நேர 5500, ரைட்? தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் சொன்னால் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. நம்ம என்ன பண்ணுறோம்? டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறோம். ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு என்ன ஆகுது? ஒரு கெயின். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம், அன்எக்ஸ்பெக்டடாக நமக்கு என்ன கொடுக்குறாங்க? டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படிங்கிறது கெயின். ஸோ கெயின் வந்துச்சுன்னா எந்த பக்கம் வரும்? கிரெடிட் சைட். பிகாஸ் டெபிட் சைடில் அசெட்ஸு, எக்ஸ்பென்சஸ், லாஸஸ். கிரெடிட் சைடு வந்து லயபிலிட்டிஸ், இன்கம் அண்ட் கெயின், ரைட்? ஸோ இது வந்து நமக்கு கெயின். அதனால நம்ம என்ன செய்கிறோம்? கிரெடிட் சைடு போட்டுறோம், ரைட்? தென் அது நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னால் கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய லயபிலிட்டிஸ். ஸோ லயபிலிட்டிஸ் எந்த பக்கம்? கிரெடிட் சைட், சரிங்களா? தென் நெக்ஸ்ட் பில்டிங். பில்டிங்ஸ் வந்து நமக்கு அசெட். அசெட் எந்த பக்கம் வரும்? டெபிட் சைட். தென் ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் எந்த பக்கம் வரும்? ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட் சைட். பிகாஸ் இது நம்மளுடைய அசெட். இந்த நெக்ஸ்ட்டு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ்னு அவனே கொடுத்துட்டான். அப்போ எந்த பக்கம் வரும்? டெபிட் சைட். தென் நெக்ஸ்ட்டு கேரேஜ் அவுட்வேர்டு. கேரேஜ் அவுட்வேர்டுனா வெளியே தூக்கக்கூடிய அப்படிங்கிறத சொல்லுவோம். அந்த பொருளை வந்து குடவுனில் இருந்து வெளியே தூக்கிட்டு போகிறதுக்கு அந்த லேபருக்கு கூலி கொடுக்குறாங்க. இது வந்து கேரேஜ் அவுட்வேர்டு. இது நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ எந்த சைடு வரும்? டெபிட் சைடு வரும். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம் சொன்னால் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் அப்படிங்கிறது என்னது? நமக்கு லயபிலிட்டிஸ். ஸோ லயபிலிட்டிஸ் எந்த பக்கம் வரும்? கிரெடிட் சைட். தென் பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் அப்படிங்கிறப்போ நம்ம அதை ஒரு எக்ஸ்பெண்டிச்சராக கருதுகிறோம். ஸோ அது வந்து டெபிட் சைடில் வரும், ரைட்? இந்த நெக்ஸ்ட்டு சேல்ஸ். சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது நமக்கு இன்கம். ஸோ இன்கம் எந்த பக்கம் வரும்? கிரெடிட் சைடு வரும். ஸோ ஃபைனலி வந்து டெபிட் பேலன்ஸையும் கிரெடிட் பேலன்ஸையும் நம்ம டேலி பண்ணுறோம். ஸோ டெபிட் பேலன்ஸில் வந்து 1,19,700 அண்ட் கிரெடிட் சைடு ஆல்சோ 1,19,700. ஸோ இவ்வளோ தான் வந்து ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அல்லது குரூப்பில் வந்து கேளுங்க. உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.